பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: இயேசு ராஜா உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். ஆதார வசனம் யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்பண்ணுவார். ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களே, ரட்சிக்கப்பட்டு சபையில் இணைக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் யாவரும் ஊழியக்காரர்களே. நீங்களும் நானும் ஊழியக்காரர்களே. இந்த ஊழியம் என்பது கர்த்தருக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ்வது. என்னவெல்லாம் நம் கையில் கொடுக்கப்பட்டுள்ளதோ அவற்றை அவருக்காக அவர் விரும்பவன மனப்பூர்வமாக தெய்வ பயத்தோடு செய்வதாகும், கீழ்ப்படிவதாகும். இது அனைவரின் மேலும் விழுந்த கடமை, பொதுவான ஊழியம். இதற்குத்தான் கிருபைகள் காலைதோறும் கொடுக்கப்படுகிறது. தாவீதை உணர்ந்ததால் தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்து விட்டான். அப்பொழுதே என்ன சொல்கிறான்? அதிகாலை கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். சங்கீதம் 143:8. இந்த ஜீவ மார்க்கத்தை காண்பிப்பதற்கும் நடக்க செய்ய பலன் கொடுப்பதற்கும் தேவ ஆவியானவர் நமக்குள் இருப்பவர் உதவி செய்கிறார். நம் சொந்த பலனில் ஞானத்தில் அனுபவத்தால் ஒரு விசை செய்த சபையில் அடுத்த முறை சரியாக வருவதில்லை. நம்முடைய லிமிட்டேஷன் அவ்வளவுதான். நாம் எல்லைக்குள் வரையறுக்கப்பட்டவர்கள், எல்லைக்குள் இருப்பவர்கள். நாம் தேவ ஒத்தாசை பலன் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் 15:5. யோவான் 15:16 தேவன் நம்மை இதற்காக ஏற்படுத்தினார் என்கிறார். எதற்காக ஏற்படுத்தினாராம்? நாம் உலகத்திலே ஒரு குடும்பத்தில், உறவுகள் மத்தியில், வேலை ஸ்தலத்தில், சபையில் நாம் எங்கு இருக்கிறோமோ, என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கெங்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறாரோ அங்கெல்லாம் நாம் கனி கொடுப்பவர்களாக. ஆவியின் 9 கனி. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். இதற்காகத்தான் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கிறார். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணலீங்க, பரலோகமே நம்மளை அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கிறது. எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறேன் என்கிறார். எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார்? நான் விரும்புவண்ணம் நீ கனிகளை கொடுத்து சுகமாக வாழ் என்று. இந்த வேலையை செய்ய கனி கொடுக்க கிருபையும் தாளந்துகளையும் கொடுத்து வருகிறார். ஆகையால் பவுல் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று நாம் சொல்லி அவர் கொடுத்த பலனை கிரியைகளாக, காரியங்களாக வெளிப்படுத்துவதே ஊழியம். உங்களை நம்பி ஒரு குடும்பம், ஒரு வேலை, பிஸ்னஸ், உறவுகள் கொடுத்துள்ளார். இவைகளை கர்த்தர் விரும்புவண்ணம் செய்வதே முதலாவது கடமை, பொறுப்பு. இதுவே ஊழியம். இதை எப்படி செய்வது எனக்கு தெரியாதே, நான் அவங்கள ஃபாலோ பண்ணட்டுமா, இவங்கள ஃபாலோ பண்ணட்டுமா, அந்த புஸ்தகமா, இந்த ஒன்றும் வேண்டாம். வேதத்தை வாசியுங்கள். திருவாய் மலர்ந்து அவர் சொன்னது எழுதி வைக்கப்பட்டுள்ளது. ஒரு மனைவி எப்படிக்கு கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், மனைவியை எப்படி நடத்த வேண்டும், தாய் தகப்பனை எப்படி நடத்த வேண்டும், பொருளாதாரத்தை எப்படி சகலமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசித்து ஆவியான துணை கொண்டு செய்தாலே போதும். இந்த ஊழியத்தை எப்படி நேர்த்தியாய் செல்வதற்கு ஒரே வழி, இயேசுவை பின்பற்ற வேண்டும். உலக பிரகாரமான வேலைக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார்கள். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார்கள், எதிர்பார்க்கவும் செய்கிறார்கள். ஒரு ஒர்க் ஷாப் வைத்திருக்கிறவர்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஒரு வீல் தயாரிக்க வேண்டும் என்று ஒரு கம்பெனி ஆர்டர் கொடுத்திருந்தால் ஒரு மாதிரியை கொடுக்கிறார்கள், இந்த மாடலில் செய்ய வேண்டும் என்று. அப்படித்தான் செய்ய வேண்டும். செய்தால் அப்ரூவல் ஆகும், வேல்யூ பண்ணுகிறார்கள், பே பண்ணுகிறார்கள். இல்லை என்றால் சிம்பிள், ரிஜெக்ட் பண்ணிவிடுகிறார்கள். கர்த்தர் இப்படி நம்மை ரிஜெக்ட் பண்ணுவது இல்லை. நாம் ரிஜெக்டட் பீஸ் அல்ல. அப்படி பண்ணி இருந்தால் நாம் யாவரும் ரிஜெக்டட் காலம்தான் வந்திருப்போம். மன்னித்து மன்னித்து கற்றுக் கொடுக்கிறார். சரியாக செய்து முடிக்கும் வரை குயவன் சக்கரத்தில் வைத்து விடுகிறார். நாமளோ கஷ்டம் 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 நினைக்கிறேன். அது சரியாக செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இயேசு எப்படி பேசினார், செயல்பட்டார், தேவனை மகிமைப்படுத்தினார், எப்படி தேடினார், எப்படி கீழ்ப்படிந்து நடந்தார் என்பதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். பிரச்சனை சமயங்களில் எப்படி நடந்து கொண்டார், மக்கள் மீது எப்படி கரிசனம் கொண்டார், தன் வேலையில் மாத்திரம் எப்படி கவனமாக இருந்தார் என்பதையே நாம் கவனமாய் கவனித்து பின்பற்ற வேண்டும். இதுவே தேவனை கனப்படுத்துவதாகும். ஒரு பெற்றோரை எப்படி கனப்படுத்துவது? அவர்கள் விரும்புகிற வண்ணம் நாம் நடப்பது முதலில் கனப்படுத்துவது. அப்படித்தான்
இயேசுவை பின்பற்றாமல், விசுவாசியாமல், செயல்படுத்தாமல், நம்மால் கொடுத்த வேலையை, பொறுப்பை செய்யாமலாம் இருந்தால் வேறு என்ன காரியங்களை பேசினாலும் அது உதவாது. அவர் சொல்லும் வண்ணமே செய்வதுதான் சாட்சியுள்ள வாழ்வு. ஊழியத்தை செய்கிற அனைவருக்கும் இது பிதாவானவர் கனப்படுத்துகிறார். எப்படி கனப்படுத்துகிறார்? நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுகிறார். ஏனென்றால் நாம் காட்டுகிறோம் அல்லவா, நமக்கும் மற்றவர்களுக்கும் நம் வித்தியாசத்தை காட்டுகிறோம் அல்லவா, அவரும் காட்டுகிறார். எப்படி காட்டுகிறார்? ஆசீர்வதித்து காட்டுகிறார், பாதுகாப்பு கொடுத்து காட்டுகிறார், செழிப்படைய செய்து காட்டுகிறார், ஞானம் கொடுத்து அவர் அந்த வித்தியாசத்தை காட்டுகிறார். நம்மளை உயரத்தில் வைத்து பார்க்கிறார், எல்லையெங்கு சமாதானத்தை கொடுக்கிறார். நமக்கு அவர்களுக்கு வித்தியாசம் உண்டு. சாதாரண வித்தியாசம் இல்லை, மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம். நம்மை பற்றி மகிமையாக பேச வைத்து தான் மகிழ்ச்சி அடைகிறார், மகிமைப்படுகிறார். இந்த கணம் ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் உண்டு. இவைகள் தான் பொதுவான ஊழியம். பின் தனது சபைக்கு என்று, வேலைக்கு என்று ஸ்பெஷலாக பிரித்தெடுக்கிறார். இதற்கு அவர் வைக்கும் தகுதி அர்ப்பணமுள்ள இருதயம், ஆவியின் எளிமை, தாழ்மை, அவ்வளவுதான். மற்றவையெல்லாம் அவர் நிறைத்து தமது பணிக்கு பயன்படுத்திக் கொள்கிறார். இந்த ஊழியங்கள் அவரால் பிரித்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட ஊழியங்கள். சிலரை அப்போஸ்தலராகவும், சிலர் தீர்க்கதரிசிகளாகவும், சிலர் சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகர்களாகவும் ஏற்படுத்தியிருக்கிறார். எபேசியர் 4:12. தங்களுடைய இஷ்டத்திற்கு ஊழியம் செய்கிறவர்களை தேவன் கனப்படுத்துவது இல்லை. அவர்கள் மனிதனுடைய மகிமையை தேடுகிறார்கள், அதை அடைந்து விடுகிறார்கள், முடிந்தது. ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிறபடி சொல்கிறபடி ஊழியம் செய்கிறவர்களை கனப்படுத்துகிறார். எப்படி கனப்படுத்துகிறார்? மக்களின் இருதயத்தை இந்த ஊழியர் பக்கம் திருப்புகிறார். பேதுரு பிரசங்கித்த போது 3000 5000 ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டார்கள் சபையில். பேதுரு எந்த பைபிள் காலேஜில் படித்தார்? எந்த பட்டம் வாங்கினார்? எந்த ரெவரண்ட் என்று அழைத்து கொண்டார்? ஏதுமில்லையே. மீன் பிடித்தவர் தானே. ஒரே ஒரு தகுதி, இயேசுவோடு இருந்தார், அவ்வளவுதான். அதைத்தானே பரிசேயர் சொன்னார்கள், இவர்கள் பேசுவதை பார்த்தால் ஒன்றும் தெரியாதவர்கள் அல்லவா, ஆனால் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இயேசுவை பின்பற்றினார். வியாதியஸ்தர்கள் குணமானார்கள். பேதுருவை தொட்டால் நடந்தது. கை தூக்கி விட்டான் பிறவி சப்பானியில். பவுலின் கையினால் ஐரோப்பா கண்டம் முழுவதும் சபைகள் ஸ்தாபிக்க வைத்தன. புதிய ஏற்பாட்டில் 3/4 பாகத்தை எழுத வைத்தார். இன்றைய செய்தியை சுருக்கி வடிகட்டி கொடுப்பதாக இருந்தால் ஒரே வார்த்தை தான், உங்களுக்குள்ளே இருக்கும் ஆவியானவருக்கு சகலத்தில் கீழ்ப்படியுங்கள். அது உங்களுக்குள் உணர்த்துகிறார், உங்களுக்குத்தான் தெரியும். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவதை உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நீங்கள் 1% போட்டால் போதும், 99% அவர் போட தயாராக இருக்கிறார். அவர் தமது மகிமைக்கென்று உங்களை ஏற்படுத்தியுள்ளார். அதை நீங்கள் முதல் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யாரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள்? பரலோகத்தினால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். தமது மகிமையை உங்களிலே உங்கள் மூலமாக விளங்க செய்வார். நம்புங்கள், எதிர்பார்த்திருங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அடியான் உமது கண்மணி, உமது மகிமை, இந்த மகிமையை உலகம் அறிய செய்யும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு இயேசுவை பின்பற்றுவதும் ஆவியானவருக்கு கீழ்ப்படிவதும் எனக்கு கிடைத்த சிலாக்கியமாக நான் எண்ணுகிறேன். ஆமேன். அல்லேலூயா.